கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நான் ஓதி காண்பித்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வருவது, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் நிச்சயமாக. எப்படி? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தமது தொழுகையில் உள்ளச்சத்தோடு ஈடுபடுவார்கள் என்று தெரியப்படுத்துகிறார். அதாவது எந்த முஃமின் உள்ளச்சத்தோடு தொழுகையில் ஈடுபடுவாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவார். தொழுகையில் ஹுஷூ என்பது அவசியம். தொழுகையில் நாம் நிற்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற ஒரு மனோநிலை வந்திட வேண்டும். தொழுகையில் நிற்கும் பொழுது பல்வேறு எண்ணங்களை கொண்டு வருவது, பல்வேறு சிந்தனைகளை நாம் கொண்டு வருவது, இதுவெல்லாம் இருக்கக்கூடாத ஒன்று. ஆனால் பலர் இப்படி சொல்லுவார்கள். அதே போல மனிதன் என்ற அடிப்படையில் தொழுகையில் என்றாலும் சில எண்ணங்கள் வரத்தான் செய்யும். சில எண்ணங்கள் வருகிறது. அதை எப்படி குறைக்கிறதா சிலர் அப்படின்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க வேண்டியது. நன்மக்கள் சொல்லி தருவாங்க, நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பல எண்ணங்கள் வந்தால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்ணை மூடி தொழுகிறது மக்ரூஹ். இருந்தாலும் அந்த சிந்தனை வருவதை தடுப்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு தொடலாம் என்று கூட ஃபுகஹாக்கள் சொல்வார்கள். காலப்போக்கில் அது மறைந்து போய்விடும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, தொழுகை என்பது அல்லாஹ்வை சிந்திக்கும் ஒரு இடம். அத்தைமிஸ் ஸலாத லிதிக்ரி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த தொழுகையிலும் என் நினைவு உங்களுக்கு வர வேண்டும், என்னுடைய திக்ர் இருக்கணும். அல்லாஹ்வின் திக்ர் செய்யப்படுகிற இடத்தில் வேறு ஒன்றை கொண்டு வந்து நாம் நினைந்து தொழுவது என்பது அது தொழுகைக்கு முழுமையான பலனை தராது என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அப்படி உள்ளச்சத்தோடு யார் தொழுவாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அப்படிப்பட்ட முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று பேசுகிறார். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 70 இடங்களில் நேரடியாக தொழுகையை பற்றி பேசுகிறார். 70 இடங்கள்ல தொழுகையை பற்றி நேரடியாக பேசுகிறார். ஒரு 15 இடங்களில் மறைமுகமாக சுற்றி வளைத்து தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். ஆக ஒட்டுமொத்தமாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தொழுகையை பற்றி நீங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 85 இடங்கள் அல்லாஹு தஆலா சொல்லித்தார். ஒரு கட்டளை அல்லாஹு தஆலா இப்படி 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லுகிறான் என்றால் அது எந்த அளவுக்கு தாக்கமுடையது, எந்த அளவுக்கு வலு பெற்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சங்கதி என்னென்னா, அல்லாஹு தஆலா எல்லா கடமைகளையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்லி அனுப்பினார். ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, ஜகாத்து கொடுங்க, நோன்பு வைங்க அப்படிங்கிறத ஜிப்ரீல் வஹி மூலமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த தொழுகை அப்படிலாம் கடமையாக்கல. ஜிப்ரீலின் மூலமாக வஹியின் மூலமாக அல்லாஹ் தொழுகையை கொண்டு வந்து கொடுத்து நீங்க தொழுவுங்க அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா ஜிப்ரீல் சொல்லலை. ஆனால் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் அழைத்து மிஅராஜ் என்ற ஒரு பயணத்தை ஏற்படுத்தி அங்கு வரச் செய்து அங்கு வைத்து தொழுகையை நேரடியாக விதியாக்கினார். இன்ன பிற கடமைகளை வஹியின் மூலமாக ஜிப்ரீலின் மூலமாக கடமையாக்கிய அல்லாஹ் இந்த தொழுகையை மட்டும் தன் பக்கம் பெருமானாரை வரவழைத்து அந்த இடத்தில் பெருமானாரோடு பல விஷயங்களை பேசி இந்த தொழுகையை விதித்தான் என்றால் இந்த தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடையது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகை அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் முக்கியத்துவப்படுத்தி சொல்றதுனால தொழுகையில் ஏதேனும் சிரமம் இருக்குமா? தொழுகைக்காக வேண்டி நாம் சிரமம் எடுக்க வேண்டியுள்ளதா? தொழுகைக்காக நாம் கஷ்டப்பட வேண்டியுள்ளதா என்றால் தொழுகையை போல இலகுவான வணக்கம் இல்லவே இல்லை. நோன்பு எடுத்துங்க, நோன்பு சாதாரண வணக்கமா? உணவுகளை எல்லாம் புறந்தள்ள வேண்டிய சூழ்நிலை மட்டுமல்ல, நம்முடைய இச்சைகளை எல்லாம் ஓரங்கட்ட வேண்டிய ஒரு நிலை. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம், 2 மணி நேரமா? 12, 13 மணி நேரம் வரைக்கும் நாம் இதை கடைபிடிக்கணும். அதே போல ஹஜ் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு தொகை செலவாகும். ஜகாத் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கும் ஒரு தொகை செலவாகும். இன்னும் கடமைகள் எல்லாம் அப்படித்தான். ஆனால் இந்த தொழுகை என்பது 5 நயா பைசா கூட செலவாகாமல் தொழக்கூடிய ஒரு இபாதத். ஆனால் மற்ற வணக்கங்களின் மூலமாக இறை பொருத்தம் கிடைக்கிறது, இல்லைன்னு. ஆனால் இந்த தொழுகையில் அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பு ஏற்படுகிறது.
தொழுகை எப்படிப்பட்டது தெரியுமா? மற்ற வணக்கங்களின் மூலமாக இறை திருப்பொருத்தம் கிடைக்கும், இல்லை என்று அல்ல. ஆனால் இந்த தொழுகை என்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய நேரடி தொடர்பு கிடைக்கிறது. ஒரு அடியானுக்கு நேரடி தொடர்பு, அல்லாஹ்வோடு நேரடியாக பேசுகிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டு நிற்கும் மனிதருக்கு முன்னால் நீ குறுக்கே செல்லக்கூடாது அப்படின்னாங்க. அப்படி குறுக்கே செல்வது பெரிய பாவம். அது எவ்வளவு பெரிய பாவம், அதற்கான தண்டனை எவ்வளவு பெரியது என்று ஒருவர் புரிந்தால், ஒரு மனிதர் எவ்வளவு நேரமானாலும் சரி அவர் தொழுது முடித்த பிறகுதான் இவர் அந்த பாதையை கடந்து செல்வாராம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான செயல். ஏனென்றால் அவர் ரப்போடு பேசுகிறார். நாம வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம சொந்த பந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறாங்க, நம்மளோட பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன பிள்ளை குறுக்க நெடுக்க போனா எவ்வளவு கோபம் வரும், பிடிச்சவனை அடிப்போம். பேசிக்கிட்டு இருக்கிற அர்த்தம், அவ்வளவு பெரிய மனுஷன்கிட்ட பேசிட்டு இருக்கிற, குறுக்க நெடுக்க போய்கிட்டு இருக்கிற, அறிவு இல்லை அப்படி இல்லை திட்டுவோமா இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் இவர் அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்கிறார். அல்லாஹ் பதில் சொல்றான். அல்லாஹ்வோட இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறேன். அல்லாஹ்வோட பேசுகிறார். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் பதில் பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். நல்லோர்களே, அப்ப இந்த வசனம் கத் அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், சூரத்துல் முஃமினூன்ல முதல் வசனமே இதுதான். கத் அஃலஹல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் யாவரும் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படி? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், உள்ளச்சத்தோடு தொழுகையில் ஈடுபடுகிற மூமின்கள் வெற்றி பெற்று விட்டனர். அப்ப தொழுகையின் மூலமாக வெற்றி இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், ஈமான் கொண்டோர்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்றான். அப்போ தொழுகையின் மூலமாக நீங்கள் உதவி தேட முடியும் என்று இந்த ஆயத்து சொல்கிறது. இன்னொரு ஆயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி தருகிறான். இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, துன்பம் தொட்டால் அவன் பொறுமை இழக்கிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, வசதி வந்தால் கஞ்சத்தனம் செய்கிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. தொழுகையாளி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏனென்று தெரியுமா? அல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தொழுகையை நிரந்தரமாக நிறைவேற்றுகிற காரணத்தால் தொழுகையாளியிடத்தில் கஞ்சத்தனம் என்ற கெட்ட குணம் இருக்காது. தொழுகையாளி இன்றைக்கும் பொறுமை இழக்க மாட்டான். தொழுகையாளி என்றைக்குமே எதை கண்டும் பதற மாட்டான். அப்ப நான் உங்களுக்கு மத்தியில 3 சூறாக்களில் உள்ள 3 வசனங்களை மேற்கோள் காட்டணும். ஒன்று, தொழுகையின் மூலமாக வெற்றி இருக்கிறது, தொழுகையின் மூலமாக இறை உதவியை பெற முடியும். தொழுகை என்பது மனிதனிடம் இருக்கக்கூடிய சில சங்கடமான, மனிதனுக்கு இடையூறு செய்யக்கூடிய அந்த குணங்களை விட்டு பாதுகாக்கிறது என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகிறார். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்ப நமது வெற்றி, நமது உதவி, நமது தீய பண்புகள் இவற்றையெல்லாம் நீக்கி இறைவனுடைய திருப்பொருத்தத்தை இந்த தொழுகை என்பது நமக்கு பெற்றுத் தருகிறது. அதே நேரத்திலே தொழுகை நேரத்தில் நம்மை யாராவது பார்க்க வந்தால், பொதுவாக தொழுகை இன்று நம்மிடத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஃப்ரீயா இருந்த தொழுகைக்கு வருவோம், இல்லைன்னா இல்லை. ஃப்ரீயா இருக்கிற வேலை இல்லாம வெட்டி இல்லாம சும்மா வீட்டில் சட்டை போட்டுட்டு இருக்கும் போது பள்ளிவாசலுக்கு போப்பா போய் தொழுதுட்டு வா அப்படிங்கிற ஒரு மனோநிலை வரும். இல்லை, எந்த நிலை வந்தாலும் தொழுகைக்கு வர வேண்டுமா, எந்த நேரம் வந்தாலும் தொழுகை விடக்கூடாது. எப்படிப்பட்ட முக்கியமான பணிகளில் இருந்தாலும் அந்த ஃபர்தான வணக்கத்தை கூடிய வரைக்கும் இமாம் ஜமாத்தோடு தொழுகிற மாதிரி பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அந்த தொழுகையை கதா செய்யாமல் நிறைவேற்றுகிற ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ரெண்டுமே பெரும்பாலான மக்களிடத்தில் இல்லை என்பதுதான் கைசேதமான விஷயம். எந்த சுருக்கமான வணக்கத்தின் மூலமாக இறைவன் கிடைப்பானோ அதை நாம் தொலைத்து விட்டு இன்று பாதுகாப்புகளை தேடி அலைவது, இறை அருளை தேடி அலைவது, அது ஒரு அறிவற்ற செயல். கொஞ்ச நேரம் வணக்கம் அல்லாஹ்வே கிடைக்கிறான்.
எவ்வளவு பெரிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே பாங்கு சொன்னால் சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம். சஹாபாக்கள்ல சில பேர் இரும்பு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை நெருப்பில் அப்படி பழுக்க காய்ச்சி அந்த பெரிய சுத்தியில பெரிய பெரிய சுத்தியல் அதை வச்சு ஓங்கி அதை அடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் பாங்கு சொன்னா அப்படியே கீழே போட்டு போயிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய மக்களோடு பேசி கொண்டிருப்பார்கள், மனைவியோடு பேசுவாங்க, சொந்த பந்தத்தோடு பேசுவாங்க. பாங்கு சப்தம் கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், பாங்கு சப்தம் காதுகளில் விழுந்தால் வீட்டில் உள்ள எங்களுக்கும் பெருமானாருக்கும் தொடர்பே இல்லாதது போன்று சென்று விடுவார்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் சந்தோஷம் தருவது இறைவனுடைய தொழுகை மட்டுமே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு எந்த நிலை வந்தாலும் நாம தொழுகையை விடுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரான்ல இருந்து சில முஸ்லிம்கள் வந்தாங்க. நஜ்ரான் தேசத்திலிருந்து சில முஸ்லிம்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல இமாம் வேண்டும், அதாவது நல்ல ஒரு தலைவர் வேண்டும், எங்களுக்கு அவர் தொழுகை நடத்தணும், இஸ்லாத்தை பற்றி எங்கள் நாட்டில் உள்ள இன்ன பிற யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு இமாம் எங்களுக்கு தேவை நாயகமே என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோடு நான் ஒரு நன்னம்பிக்கையாளரை அனுப்புகிறேன், நம்பகமான ஒரு நபரை நான் உங்களோடு அனுப்புறேன்னு சொன்னாங்க. அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் லுஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. லுஹருக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. லுஹருக்கு பாங்கு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் இகாமத்தும் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில போய் நின்றாங்க. இதுக்கு முன்னால சஹாபாக்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களா இல்லையா, நஜ்ரான்ல இருந்து சில முஸ்லிம்கள் எங்களுக்கு நல்ல ஒரு இமாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரிப்ளை பண்ணாங்க, ஒரு நல்ல நம்பிக்கையாளரை உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னா. அப்ப இந்த வார்த்தை சஹாபாக்களின் காதுகளில் விழுந்தவுடன் அந்த நம்பிக்கையாளர் நானாக இருப்பேனோ அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க. இந்த பிற சஹாபாக்கள் நானா இருப்பேனோ பெருமானார் யாரை சொல்லுவாங்களோ தெரியலையே, யார் அனுப்புவாங்களோ தெரியல, ஒவ்வொருவரும் தன்னை குறித்து நினைக்கிறார், நானாக இருப்பேனோ. இதுக்கிடையே காமத்து சொல்லப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் முஸல்லா போய் நின்றாங்க. தொழுகை நடந்தது, தொழுகை முடிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் பார்க்கிறாங்க, பிறகு இடது பக்கம் பார்க்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானாரின் பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காக என்னுடைய குதிங்கால்களை உயர்த்தி பெருமானாருக்கு முன்னாலே முகத்தை காமிச்சேன் அப்படிங்கிறார். சஃப்ரா உட்கார்ந்திருக்கும் போது இப்படியாக நீ முகத்தை காண்பித்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கவனிக்கவே இல்லை. பிறகு வேறு பக்கமாக திரும்பினார்கள். அபூ உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அபூ உபைதா இங்க வான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் முடிவெடுத்துட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் அனுப்ப போறாங்க. பிறகு நஜ்ரான் முஸ்லிம்களை அழைத்து சொன்னார்கள், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நன்னம்பிக்கையாளர் உண்டு. அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நன்னம்பிக்கையாளர் இந்த அபூ உபைதா அல் ஜர்ராஹ், இவரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், இவரை உங்களோட நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சார். அவரை இமாமாக ஆக்கி நான் அனுப்புகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகிறாங்கன்னு வைங்களேன், யாராவது ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகிறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதான பணியே தானே, மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வின் பால் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியைத்தான் செய்தார்கள். அப்படி ஒரு ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகிட்டாருன்னு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அடுத்த நஜ்ரான் முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க சாதாரணமானவங்க கிடையாது. சில பல காலங்களுக்கு முன்பு பெருமானாரோடு வாத விவாதம் செய்து சென்றவர்கள். நஜ்ரான்ல இருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு, பாதிரிமார்களின் கூட்டம். அந்த பாதிரியார்கள் எல்லாம் பெருமானாரிடத்துல முன்னுக்கு பின் முரணாக கேள்வி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான பதிலையும் தெளிவான விளக்கத்தையும் சொன்னாங்க. கடைசி நேரத்தில் உங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெரும் கூட்டம் சென்றது. அந்த கூட்டத்தில் இருந்துதான் சில பேர் மனம் திருந்தி இப்பொழுது ஈமான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களே அங்க வச்சு ஈமான் கொண்டு பெருமானாரை சந்திச்சு ஒரு நல்ல இமாம் அனுப்பி வைங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லணும், தொழுகை நடத்தணும் அப்படின்னு இப்போ கேட்க வந்திருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து.
சந்தோஷத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாங்கு சொல்லப்படுகிறது. அதான் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் துஹருக்கு பாங்கு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அவளை அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, தொழுகைக்கு பக்கம் போயிட்டாங்க. எனக்கு இது சந்தோஷம்தான். மாற்றார்களின் நிலையிலிருந்து ஈமான் கொண்டு வந்திருக்கிறார்கள், அதுவும் இவர்கள் எங்களிடத்தில் முன்னதாக வாத விவாதம் செஞ்சவங்க, எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆனா இந்த நேரத்தில் சந்தோஷம் என்ன தெரியுமா, இது அல்ல, அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு பதில் சொல்றதுன்னா தன் செயல் வடிவத்தில் அப்படி காண்பித்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இன்று நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தொழுகை விடுகிறோம். தலைவலின்னா தொழுகை விட்டுருவோம், காய்ச்சல்னா தொழுகை விட்டுருவோம், காலில் காயம்னா தொழுகை விட்டுருவோம். எல்லாத்துக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. எல்லா நிலையிலும் தொழலாம். இன்னவித வணக்கங்கள் அப்படி அல்ல. உடல் நோவு ஏற்பட்டு விட்டது, உடல்ல பிரச்சனைன்னு சொன்னா நீ நோம்பு வைக்க வேண்டாம், விட்டுக்க. நோம்பு உடம்பு குணமானவர்கள் நோம்பு வச்சுக்கோ. கலாமானது பிறகு ரமலானுக்கு பிறகு வைத்துக்கொள். காசு இல்லைன்னா நீ ஹஜ் செய்ய வேண்டாம். இப்படிலாம் சலுகை இருக்கிறது, நிறைய சலுகைகள் உண்டு. ஆனால் தொழுகை என்பதற்கும் சலுகை இருக்கிறது, இல்லை என்றல்ல. ஆனால் அந்த சலுகைகளை எல்லாம் கொடுத்து நோயாளிகள் மீது தொழுகை கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். காய்ச்சலா உனக்கு எழும்பி நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழ முடியலையா, படுத்துக்கோ, படுத்துக்கிட்டு தொழுவு. மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒது செஞ்சா தண்ணீர கையை வச்சா உனக்கு ஜுரம் வருமா, நீ தயமும் செய்து கொள். ஆனால் தொழுகையை விடாதே. உயிர் உடலில் ஒட்டி கொண்டிருக்கும் காலமெல்லாம் தொழுகையை விடுவதற்கு அனுமதியே இல்லை. ஏன்னு சொன்னா இதுக்கு நேரமும் செலவாகாது, இதுக்கு காசும் செலவாகாது. இவர் இந்த தொழுகையை தொழுவதால் உடலுக்கு கேடும் ஏற்படாது. மாறாக தொழுதால் இவருக்கு காசு பணம் வரும், தொழுதால் இவருக்கு பரக்கத்து ஏற்படும், தொழுதால் இவருடைய முகத்தில் பிரகாசம் ஏற்படும். அல்லாஹ் எல்லாமே தொழுகையில தான் வச்சிருக்கான். காற்று வேகமாக வீசினால் கூட பெருமானார் பள்ளிக்கு வந்து தொழுகையில் ஈடுபட்டு விடுவார்களாம். சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டால் பெருமானார் பள்ளிக்கு வந்து அந்த கிரகணம் மாறும் வரைக்கும் தொழுது கொண்டிருப்பார்களாம். நீண்ட நேரம் தொழுது கொண்டிருப்பார்களாம். நீண்ட நேரம் ஹதீஸ்ல வருது. கிரகண தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் ருக்கூ செஞ்சாங்களாம். அப்போ அவங்களுக்கு பின்னால் பல சஃப்புகள் நின்று கொண்டிருந்தது. ரொம்ப நேரம் ருக்கூல நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னால் உள்ள சில சஃப்புகளுக்கு பின்னால் உள்ள சஹாபாக்கள் பெருமானார் ருக்கூல இருந்து நிமிர்ந்திருப்பாங்க, நம்ம காலில் இந்த வார்த்தை விடலைன்னு சொல்லி சில சஹாபாக்கள் எழுப்பி நின்றார்கள். எழுப்பி நின்று பார்த்தா ரசூலுல்லாஹ் ருக்கூல நிற்கிறாங்க. மறுபடியும் ருக்கூக்கு போனாங்க, நிற்கிறாங்க. மறுபடியும் என்னாச்சுன்னு சொன்னா அந்த பின்னால் உள்ளவங்க, பெருமானாருக்கு பின்னால் உள்ளவர்கள் அல்ல, ஒரு 2-3 சஃப்பு தாண்டி மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா, இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூல நிமிர்ந்திருப்பாங்க, நம்ம காலை விட மறுபடியும் சிரிக்கிறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் ருக்கூல இருக்க, மறுபடியும் ருக்கூக்கு போ. இப்படி 4 முறை செய்தார்கள். அதனால இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிரகண தொழுகைக்கு 4 ருக்கு அப்படின்னு சொல்லி சட்டம் வகுத்தாங்க. சஹாபாக்களினுடைய செயல்பாடுகளை பின்பற்றுபவர் என்ன செஞ்சிட மாட்டார், வழிகேட்டில் போக மாட்டார். ஹனஃபி மதஹ்பில் அப்படி இல்லை, நார்மல் தொழுகை மாதிரி தான், ஃபஜ்ர் தொழுகை மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி இஃப்திலாஃப் அந்த ஹதீஸை அப்படி பார்த்த சஹாபாக்கள் அப்படி அறிவித்திருக்கிறார்கள். அதனால 4 ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 4 ருக்குகளை கொண்டது கிரகண தொழுகை என்று ஹதீஸில் வருகிற காரணத்தால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸெல்லாம் ஆய்வு செஞ்சு கிரகண தொழுகைக்கு 4 ருக்கு அப்படின்னா. சரிங்க, நான் சொல்ல வருவது, கிரகணங்கள் ஏற்பட்டாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிரகணம் நீங்காத வரைக்கும் தொழுகையிலிருந்து வெளியே வர மாட்டாங்க. எல்லா நிலைகளிலும் தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு தொழுகை, ஒரு காரியத்தை நாடி செல்வதற்கு தொழுகை. இன்றைக்கு நாம் தொழுகையை புறத்தள்ளி இருக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறாருன்னா 2 ரக்காத் தொழுதுட்டு போங்க, பரீட்சைக்கு போறாருன்னா 2 ரக்காத் தொழுதுட்டு போங்க, கடதலுக்கு போறீங்களா 2 ரக்காத் தொழுதுட்டு போங்க. எல்லா விஷயத்துக்கும் 2 ரக்காத் தொழுதுட்டு போங்க. கணியத்திற்குரிய நல்லோர்களே, வீட்டுக்குள் நுழைந்தாலும் 2 ரக்காத்து தொழுது கொண்டால் வீட்டில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்றைக்கு தொழுகையை மறந்த சமுதாயமாக, தொழுகையை புறந்தள்ளுகிற ஒரு நிலை இந்த மூமின்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறுதி மூச்சு வரைக்கும் தொழுகையை விடாமல் தொடும் பாக்கியத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.